வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. அந்த மாதிரி கோஷம் தான் நான் இது நாள் வரையும் நான் கேட்டிருக்கேன். இந்த செய்தியில் பார்க்குறப்ப அவங்க சொன்ன வார்த்தை வந்து பாரத் மாதா கி ஜெய் அப்படின்றாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? எந்த சன்னிதானத்துலையும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்படல, கேட்டதும் கிடையாது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா, அதுதான் சொல்லிடுவோம். இங்க வந்து ஜாதி மதத்துக்கு இடமே கொடுக்காதீங்க தயவு செய்து. அப்ப அந்த திருப்பரங்குன்றத்திலே வந்து முருகனே வந்து ஜாதியை கடந்து குறத்தி வள்ளியை திருமணம் முடிச்சிருக்காரு. அது வந்து ஒரு காளி கோயில். அங்கேயும் வந்து சைவமும் வைணவம் எல்லாமே கலந்த கோயில் தான் வந்து திருப்பரங்குன்றம். அங்கே போய் ஒரு ஜாதியை உருவாக்காதீங்க, ஒரு மதத்தை உருவாக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாடுபடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தனேன். நீங்க தர்காக்கு எதுக்கு போறீங்க? பிஜேபி இப்படி ஏத்துறதுதான் உரிமைன்றாங்களே. இப்ப நான் இவர் வீட்டுல போய் நான் குத்த வச்சா அவர் ஏத்துக்குருவாரா? வாய்ப்பு இல்ல. அததான் சொல்றேன். அவர் வீட்டுல போய் நான் உட்காந்துக்கிட்டு என் வீடு அப்படின்னா நான் ஏத்துக்குருவேனா? அத யோசி. அதுக்கு வரலாறு வச்சிருக்காங்களா? ஆய்வு பண்ணிருக்காங்களா? கிடையாதுங்க. கொண்டு வர சொல்லுங்க. இப்ப நாங்களும் தான். இப்ப நான் மதுரை வீர சாமி கும்பிடாது. எங்களுக்கு மதுரை வீர சாமி மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கு. நாங்க பண்ணி வெட்டுவோம், ஆடு வெட்டுவோம், கடை வெட்ட விடுறாங்களா? எங்களுக்கு வரலாறு இருக்குங்க. அவங்க பார்ப்பனியத்தை பரப்புறாங்க. சொல்லுங்க. இந்துத்துவம் சொல்றாங்களே, நாங்களாம் இந்து அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு, இந்து மதம் ஒண்ணுங்கிறாங்க. சொல்லுங்க. என்ன சேவல் வரக்க சொல்லுங்க. என் மயனுக்கு நான் மொட்டை எடுக்கல, ஒரு கடை வெட்ட சொல்லுங்க. ஏத்துக்க மாட்டாங்க. வருஷம் ஏத்துறது உச்சிமலை. அங்கதான் வருஷம் தீபம் ஏத்துவாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத வழியில போயிட்டு தேவையில்லாத வில்லங்கள், தேவையில்லாத பிரச்சனை, இது எதுக்கு? ஒரு கலவரத்தை வந்து அதாவது எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா என்னால வந்து சீர்ணிக்க முடியல. கார்த்திகை தெய்வத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்த உரிமை, நம்மளுடைய உரிமை. கோயில்ல நம்ம சாமிட்டு நம்ம ஏத்தலாம். முஸ்லீம்ல போய் நம்ம ஏத்த முடியுமா? ஏத்த முடியாது. போலீஸ மண்டையை உடைச்சிருக்காங்க, பேருக்கு எல்லாம் தள்ளி தூக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் தவறானது. அது எப்பயுமே வழக்கம் போல நடக்கிற இடம் 100 வருஷம் அங்கதான் நடக்குது. இப்ப புதுசா சண்டே உருவாக்குறதுக்காண்டி பள்ளிவாசல் சைடு தான் போகணும்னு சொல்லி ஏன்னா 100 வருஷம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப சண்டே தூண்டுறதுக்கான இப்ப மத நிலைகளத்தை கெடுக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி கட்சிக்காரங்க. நேற்று போலீஸ் எல்லாம் வந்து தடை வச்சுக்காங்க. சரியா? சிஎம் செஞ்சதும் மதுரை மாவட்ட போலீஸ் செஞ்சதும் உண்மையிலே சரி. அழகர் ஆத்துல இறங்குறப்பயே அவ்வளவு கூட்டம் பார்த்தது இந்து முஸ்லீம் எல்லாரும். அவ்வளவு பெரிய நட்பு வட்டாரம் உள்ள மதுரையே இப்படி அரசியல்வாதி வந்து இதை பத்தவின்னு பத்த வச்சுக்கிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லைண்ணே. முஸ்லீம் ஒற்றுமை இங்க இது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. மதத்தின் பெயரால யாரும் பிளவுபட்டு கிடக்கல. இந்த மதத்தை வச்சு நம்ம வந்து அரசியல் செய்யறது மீண்டும் மீண்டும் என்னுடைய கருத்து வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிக்கிறேன். கொப்பரையில் ஏற்றது நாங்கள் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். அதுதான் அது இந்த தெரியாது எங்களுக்கு. இப்போ தான் புதுசாக இந்த புரளியை கிளப்பி விட்டு ஒரு இந்து சமயம்னு சொல்லி அதை ஒன்றா பண்ணி மக்கள்கிட்ட வந்து அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி கெடுக்கிறாங்க. இது மாதிரி தெரியுது. பக்தியாக கும்பிட்றது கொப்பரை எப்போ ஏற்றுறது அதுதான் வீட்டில். இது வந்து என்னன்னு புதுசாக தெரியுது. இது மேலே கொப்பரையில் வந்து மேலே அதில் வந்து ஏற்றுறதுக்கு வழியும் இல்லை. அதில் கூம்பாக இருக்குது. அதில் எப்படி ஏற்ற முடியும்? அதில் எண்ணெய் ஊற்ற முடியுமா, ஏற்ற முடியுமா? அது வந்து ஏற்றின இடத்துல தான் பழைய கொப்பரை அங்கே தான் வச்சு ஏற்ற முடியும். புதுமையாக போய் வர்றது அப்படி செய்ய முடியும். அரசு எடுத்த நடவடிக்கை சரியா? நேற்று அதான் அரசு தான் கரெக்டாக எப்பவும் போல கொப்பரை ஏற்றுங்கன்னு கரெக்டாக தானே செஞ்சுருக்கு. இதில் ஒன்றும் மாற்ற முடியாது. அது உங்களுக்கு போதுமானதா? ஆமாம், அது உங்களுக்கு போதுமான்னு. ஆமாம், போதும். இதுதான் நான் பார்த்தது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலால வந்து தமிழ்நாட்டை மட்டும் சீர்குலைக்க முடியாது. அது எந்த ஸ்டேட்னாலும் கால் பதிக்கலாம். அதர் ஸ்டேட் வட மாநிலங்கள குஜராத்தா இருக்கும், அவன் வைக்கக்கூடிய குஜராத்தா இருக்கட்டும், டெல்லியா இருக்கட்டும், எந்த ஸ்டேட்டாகவும் இருக்கட்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து சீர்குலைக்க முடியாது. மதுரையே காரணம் சொல்றாங்க. இப்ப முதல்ல ஆரம்பிச்சோன்னு சொல்றாங்களா அவங்க? அதெல்லாம் முடியாது. சும்மாங்க அவங்க வேற அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா விளம்பரத்துக்கு தான். அண்ணாமலையே ஓரத்துல உட்காந்துருக்காரு. ஆட்டுக்குட்டி அண்ணாமலையே நைனா நாகரந்தரே ஓரத்துல உட்காந்துருக்காரு. மதுரைக்கு வந்தாலே ஓடிதாங்க போவாங்க. மதுரை வந்து சீர்குலைக்க முடியாது. இஸ்லாமியரையோ இந்துக்களும் மதுரையில் வந்து நண்பர்கள் தான். நான் அப்போ சொன்ன மாதிரி தான். எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து முன் நிற்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் போய் முன்னாடி நிற்போம். என்னைக்குமே தமிழ்நாட்டை மதுரையை வந்து சீர்குலைக்க முடியாது.